கடல் போன்று பரவியிருக்கும் கல்வியினை கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் பிரசன்டேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். நமக்கு 12th பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 11th பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயோ பாட்டனி பயோ ஜுவாலஜி அப்படின்னு சொல்லி நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா நீங்க ரைட் பண்ணுவீங்க. ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா தனித்தனியாக மெயின் ஷீட்ஸ் இருக்கும். தனித்தனி மெயின் ஷீட் அப்படின்னா இது போல தனித்தனியாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்கும். மார்க்கிங் பேஜ் பாத்தீங்கன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயோ பாட்டனிக்கானது. இது பயோ பாட்டனியில் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு போட்டுருவாங்க. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ல கூட மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா இதை பாத்தீங்கன்னா அவங்க 34.5 அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி அதை பண்ண மாட்டாங்க. டீச்சர் 34.5 கூட மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, அப்படி மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆஃப் மார்க் கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா அவங்க டோட்டலா 68 எடுத்திருக்காங்க. பயோ பாட்டனியில் 34, பயோ ஜுவாலஜியில் பாத்தீங்கன்னா 34 எடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க பேஸ்ட் அப்பான் தட் அவங்க என்னதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பேப்பர் பிரசன்டேஷனுக்காக சூஸ் பொறுத்தவரை நமக்கு இவங்க பார்ட் 1 அவங்க ரைட் பண்ணியிருக்கணும். அதை கூட அவங்க ரைட் பண்ணாம விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மார்க் 6 மார்க் எடுத்திருக்காங்க. 2 தப்பு பண்ணியிருக்காங்க, 6 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அடிச்செழுதுனால தப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக ரைட் பண்ணி அடிச்செழுதுனா மார்க் உண்டு. ஓகேங்களா, அது கிடையாதுன்னு கிடையாது. பட் ரொம்ப அடிச்செழுதிங்க அப்படின்னா அவங்க அதை எலிஜிபிளாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சில மார்க் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்காம விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி அடிச்சு எழுதாதீங்க, கொஞ்சம் பார்க்கறது ஈஸியாக ரைட் பண்ணுங்க. செக்ஷன் 2 பொறுத்தவரை நமக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். இந்த 2 மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மார்க்கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் சீட் பால்ஸ். இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ஒரு சப்டைட்டில் கண்டிப்பாக கொடுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே சப்டைட்டில் கொடுங்க. சப்டைட்டில் இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் பேப்பரை ரைட் பண்ணாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சப்டைட்டில் கண்டிப்பாக கொடுங்க. சப்டைட்டில் இல்லாமல் எப்பவுமே ரைட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, எல்லா கொஸ்டினுமே சப்டைட்டில் கண்டிப்பாக கொடுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே பேப்பர் பிரசன்டேஷன் போட்டிருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லாஸ்ட் எக்ஸாம். அதனால தான் கொஞ்சம் டிலேவாக இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கும். லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பேப்பர் பிரசன்டேஷனுக்கு. அண்ட் இன்னையோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் முடியும்னு நினைக்கிறோம். அதாவது பயாலஜியோடு முடிஞ்சிடும். ஹாப்பியாக இருங்க. பட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா எழுதுங்க பயாலஜியை. ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பயோ ஜுவாலஜி பயோ பாட்டனி 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஈஸியாக ரைட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டை ஃபுல்லாக தரவு பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிவிஷன் பேசிக் போர்ஷன் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிவிஷன் போர்ஷன் ஃபர்ஸ்ட் நல்லா தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெமைனிங் படிக்காத லெசனை கொஞ்சம் ஈஸியாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நம்மளோட வெப்சைட்லையும் இருக்குது. நீங்கள் அதை ஒன் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்திருக்கும். நாங்கள் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கைட்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கோம். நீங்கள் அந்த மாடல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த டைகிராமில் கொஞ்சம் எலிஜிபிளாக போடுங்க. அண்ட் டைகிராமுக்கு பார்ட்ஸ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா பார்ட்ஸுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் பார்ட்ஸ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 14 பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன அடிஷனல் வாங்கிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா அடிஷனல் வாங்கியிருக்காங்க. நம்ம ஷோ பண்ணலாமா? ஜஸ்ட் நமக்கு இது 12 அது பார்த்தீங்கன்னா நமக்கு 13th பேஜ், இது பார்த்தீங்கன்னா 14th பேஜ். ஓகே, இந்த 14 பேஜ் வரைக்கும் ரைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரைட் பண்ண பேஜ் பார்த்தீங்கன்னா அடிஷனல் பேப்பர். நீங்கள் அடிஷனல் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆல் சூப்பர்வைசர் கிட்ட சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 13th பேஜ் இங்கே ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அடிஷனல் தேவை அப்படின்றத ஆல் சூப்பர்வைசர் கிட்ட இன்டிமேட் பண்ணணும். பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா போயிட்டு சுப்ரியன் கிட்ட அடிஷனல் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரணும். ஸோ தட் நீங்கள் அதுக்காக அவங்களை இன்டிமேட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. முன்னாடியே நீங்கள் கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணிருக்கணும். அதை கரெக்டாக இன்டிமேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ தட் அதை இன்டிமேட் பண்ணி அடிஷனல் வாங்கி ரைட் பண்ணுங்க. அடிஷனலோட அவங்க பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஃபினிஷ் பண்ண உடனே ஒரு சீல் கொடுத்துருவாங்க. ஒரு சீலை முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் சீல் கொடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே லைன்ஸ்லாம் கிளாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அடிஷனல் ஒரு பஞ்சாக கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பயோ ஜுவாலஜிக்கான 35 ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மார்க் லெஸ் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 35 போட்டுருங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 35 போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மார்க் குறைச்சிருக்காங்க. இது ஏன் குறைச்சிருக்காங்க, எந்த இடத்துல குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் ஃபுல்லாக கரெக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க என்ன மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தான். ஓகேங்களா, இது 18th அப்படின்னு போட்டிருக்காங்க. இது 18th குரோமோசோம்ல வேற ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 1 மார்க் குறைச்சிருக்காங்க. இதுல 2 மார்க் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிடுவாங்க போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 1 மார்க்கை குறைச்சிட்டு எல்லாத்துக்குமே ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. ஹேண்ட் ரைட்டிங் என்னதான் எலிஜிபிளா இல்லைனாலும் அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் கொஞ்சம் எலிஜிபிளா இருந்தது அப்படின்னால கண்டிப்பா நமக்கு நல்ல மார்க் வந்துடும். நீங்க ஹேண்ட் ரைட்டிங்கை பத்தி கவலைப்படாதீங்க. கண்டென்ட் நல்லா கொடுங்க, ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பா வந்துடும். இவ்வளவு பாக்ஸ் அதாவது டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்லாம் கொஞ்சம் எலிஜிபிளா ரைட் பண்ணுங்க. அண்ட் நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சாலுமே இந்த டிஃபரன்ஷியேட் கொஸ்டினை கண்டிப்பா படிச்சீங்க அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். பிகாஸ் டிஃபரன்ஷியேட்ல இருந்து ஒரு கொஸ்டின் பப்ளிக் கண்டிப்பா வந்துடும். உங்களுக்கு 6 டிஃபரன்ஷியேட் இருந்து அப்படின்னா அதுல இருந்து ஒரு டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். ஸோ நீங்க அதை ஈஸியா ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லா செக்ஷனுக்குமே செக்ஷன் 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்டைட்டில் போட்டு ரைட் பண்ணுங்க. 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் சப்டைட்டில் போட்டு ரைட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்.
அண்ட் கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ்க்குமே அது வந்து ரொம்ப லெஜிபிளாக இருக்கும் பார்க்குறது. ஸோ சப்டைட்டில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணி ரைட் பண்ணுங்கள். சப்டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கேப் விட தேவையே கிடையாது. ஈஸியாக லெஜிபிளாக ரைட் பண்ணிக்கலாம். பார்க்குறது கொஞ்சம் நல்லா ரைட் பண்ணாலே போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போல இந்த இடத்துல வந்து இப்படி அதான் வந்து சப்டைட்டில் பக்கத்தில் இப்படி ரைட் பண்ணது கொஞ்சம் எலிஜிபிளாக இல்லை. அதாவது இப்படி ரைட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுங்க கிறிஸ்கார்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே ரைட் பண்ணுங்க. அப்படி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்லாம் அன்லைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் டைம் இருந்து அப்படி அன்லைன் பண்ணி காமிங்க. பிகாஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீச்சர்ஸை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா லெஃப்ட் தட். ஓகே, டைம் இல்லை அப்படின்னா நமக்கு அதை வந்து அன்லைன் பண்ண தேவையே கிடையாது. ஓகேங்களா. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து 14 பேப்பர்ஸ் தான். போத் பயோ பாட்டனி அண்ட் பயோசாலஜி எல்லாத்துக்குமே 14 பேப்பர் தான். நீங்கள் அடிஷனல் வேணும் அப்படின்னா கேட்டு வாங்கிக்கங்க. அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கேளுங்க. ஆல்ரெடி நான் சொல்றது போல முன்னாடியே கேட்டிங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா. முன்னாடியே கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டு கரியர் கைடன்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் வரும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய காலேஜஸ்க்காக நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். நம்மளோட டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட் ஆஃப்கான கேல்குலேட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. அது எல்லாமே வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட மார்க் வந்த உடனே. ஸோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்டடாக இருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.